இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயத்ரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவள் கட்டின தாலி வந்து மூஞ்சிலே ஏறி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கு வந்து நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. அது என்ன, சிந்துவும் தான் இப்படி வந்து பொய் சொல்லி வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணா, இப்போ வந்து சிவா ஏற்றுக்கலையா, அது மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மகாவும் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சிந்துக்கு ஒரு நியாயம், என் தம்பிக்கு ஒரு நியாயமா, ஃபஸ்ட்டு வந்து அவள் கழுத்தில் இருக்க தாலியை கைட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ சிவா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எந்த பிரச்சனை நடுவில் எந்த பிரச்சனை பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி வந்து அந்த தாலியை வந்து அவுத்து கொடுத்துட்றாங்க. இது பார்த்து நம்ம இசைக்கு வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இசைக்கு வந்து அப்படியே அங்கே வந்து மனசு உடஞ்சி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே இட்டுட்டு போயிடுது. இந்த பக்கம் மகாக்கு வந்து இதை பார்த்து என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. தம்பியோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்து வந்து சிவா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் என்னால் தானே பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரியோட வாழ்க்கை எப்படி இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பைரோட வாழ்க்கை எப்படி இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துக்கு வந்து ஆறுதல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம காயத்ரிக்கு வந்து மறு கல்யாணம் வந்து பண்ணி வைக்கலான்னு இருக்காங்க செழியனோட. ஸோ வந்து இதை எப்படின்னா நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம மகாவாக இருக்கட்டும் இசைக்கியாக இருக்கட்டும் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அதையும் மீறி வந்து இந்த கல்யாணம் நடக்க போகுது. ஸோ வந்து இசைக்கு என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா பைரவி மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்காங்க. நம்ம பைரவிக்கும் வந்து கூடிய விரைவில் வந்து சஞ்சயோட உண்மையான முகம் வந்து தெரிய போகுது. ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் சீட்ஸ் வரப்போகுது. சிந்து வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராகிறாங்க. சிவா வந்து பார்த்திங்கன்னா சிந்து தான் பிடிச்சிருக்கு, அவங்க கூட தான் வாழப்போறேன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன தீர்ப்பு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.